AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தமிழகத்தில் கத்தரி வெயில் தொடங்கியிருக்கும் நிலையில் வெப்பத்தின் தாக்கம் எந்த அளவு இருக்கிறது என்பதை களத்திலிருந்து விளக்குகிறார் செய்தியாளர் சந்தானம். கத்தரி வெயில் தொடங்குவதற்கு முன்பே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. தற்பொழுது கத்தரி வெயில் தொடங்கி இருக்கிறது. எப்படி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கள நிலவரம் எப்படி இருக்கிறது? பூங்குழலி, தமிழகத்துல இன்று முதல் மே 28ஆம் தேதி வரை 25 நாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் என்று கூறக்கூடிய கத்திரி வெயிலுடைய தாக்கம் இருக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் சார்பில் அக்னி நட்சத்திரம் அதே போன்று கத்திரி வெயில் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. பஞ்சாங்கம் அடிப்படையில தான் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மட்டுமே வெப்பத்தினுடைய அளவு என்பது 3 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தினுடைய அளவு உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தின்படி வட தமிழக உள் மாவட்டங்கள் என்றால் நம்ம பார்க்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், அதே போன்று சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த வெப்பத்தினுடைய அளவு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் என்பது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தா கடந்த மாதம் 27 நாட்கள் ஈரோடு மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள்ல 6ஆம் தேதி வரை இந்த வெப்பத்தினுடைய அளவு என்பது 3 டிகிரியிலிருந்து 5 டிகிரி வரை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் தான் இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மதியம் நேரங்களில் இந்த அசௌகரியம் ஏற்படுவதற்கான காரணமா வானிலை ஆய்வு மையம் சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய கடல் பகுதியா இருக்கிறதுனால சென்னையில ஈரக்காற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு இந்த மதியம் நேரத்தில் ஏற்படக்கூடிய வேர்வை என்பது நீராவியா மாறாம அவர்களுடைய உடல்லையே இருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு மதிய நேரங்களில் அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சென்னை போல அதிகபட்சமாகவே 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. அக்னி நட்சத்திரம் இன்று காலை முதல் தொடங்கியிருந்தாலும் கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதல் வானம் என்பது மேகம் சற்று நேரம் திறந்து மூடுவதனால தற்போது வரை வெயில் பெரிய அளவில் அதிகரிக்கல. இருப்பினும் கூட வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அதிகபட்சமா 43 டிகிரி செல்சியஸ் வரை இந்த வெப்பத்தினுடைய அளவு என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.